ஒன்றிய மோடி அரசை எதிர்ப்பதில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் காங்கிரஸ் சார்பில் நடைபயணம் நடைபெற்றது. தென்சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் விஜய்சேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்து நடைபயணம் மேற்கொண்டார். இந்த பேரணியில் ரிஜெக்ட் மோடி லிமிடேஷன் என்ற பதாகைகள் மற்றும் பலூன்களை கையில் ஏந்தியபடி காங்கிரஸ் தொண்டர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர்கள் சிரஞ்சீவி, MS காமராஜ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மாணிக்கம் தாக்கூர், அழுத்தத்திற்கு அடிப்பணிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒன்றும் EPS அல்ல என்று தெரிவித்தார். துரோகத்தை ஆதரிக்க மாட்டோம் என்றும் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவர் என்ன எடப்பாடி பழனிசாமியா என்னுடைய அழுத்தம் கொடுத்த உடனே சரண்டர் ஆகிறதுக்கு? அவரை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் அவர் பணிஞ்சு போறதில்லை. தமிழ்நாட்டின் சுதந்திரமும் உரிமைகளுக்கும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இதுல சேருவாங்க. எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் எல்லோரும் இதில் பங்கேற்க வேண்டும். அப்படி பங்கேற்கவில்லை என்றால் அது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்கிற துரோகம். இந்த கேள்வி நீங்க எல்லாரும் கேட்கணும், எல்லா அரசியல் கட்சியும் கேட்கணும். இது தமிழ்நாட்டுக்காக, இதுல அரசியல் கிடையாது.